மை டியர் கௌதம் சில குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. ஆஃபீஷியல் நியூஸ் வந்திருக்குப்பா. நேற்றே வந்திருக்கு. நியூஸ்க்கு எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறீங்க ரிசல்ட் டேட்டே வரல, அதுக்குள்ளே ஏன் வீடியோ போட்டே இருக்கீங்கன்ற. நான் நியூஸ் வரனால தான் வீடியோவே போடுறேன். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பேசுங்க. சும்மா தம்ப்நெயில் ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணாதீங்கப்பா. சீரியஸ்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகேப்பா, வீடியோக்குள்ளே போயிடலாம். ரிசல்ட் டேட்டை பற்றி பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா, 12th பொறுத்த வரைக்கும் உங்கள் காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு அடுத்த லெவல் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஏஏ கோர்சஸ் நீங்கள் பெங்களூர் ரீலோகேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏகப்பட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்ப்பா. அதை கிளிக் பண்ணி ஃபில் மட்டும் பண்ணிக்கோங்க. அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள். 10th அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்னென்னா, மே முதல் வாரத்தில் பொதுத் தேர்வு ரிசல்ட்ஸ் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என தகவல் என்று பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நியூஸ் கிளிப்பே போட்டாங்க. நேற்றே வந்துருச்சு இந்த நியூஸ். ஓகேங்களா? நம்மளுடைய செகண்ட் சேனலில் நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். இப்போ தான் இந்த மெயின் சேனல் அப்லோட் பண்ணுறேன். எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஓகே ப்ரோ. அப்போ 12th எப்போ ப்ரோ? 12th இந்த அனௌன்ஸ்மெண்ட் எது வரலையாங்கன்னா 12th எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. 12th பொறுத்த வரைக்கும் மே 8 தான் இது வரைக்கும் வேணால் ஃபிக்ஸ்டாக இருக்குது. அதுலேயும் எந்த சேஞ்சஸும் இன்னும் பண்ணலை. இன்றைக்கி இப்போ உங்களுக்கு டேட் ஆல்மோஸ்ட் இப்போ உங்களுக்கு டேட் என்ன? இன்றைக்கி 29 ஆயிடுச்சு. ஓகேவா? நாளைக்கு 30 அவ்வளோதான்ப்பா. ஸோ இன்னும் உங்களுக்கு மே 4ஆம் தேதி வரை எலெக்ஷன் ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரிசல்ட் வெளியிடுற மாதிரி இருந்தால் சாட்டர்டே சண்டேஸில் மேக்ஸிமம் உங்களுக்கு ரிசல்ட் வெளியிட மாட்டாங்க. சாட்டர்டே சண்டே வருது ப்ரோ, அது எப்படி ரிசல்ட் வெளியிடுவாங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு புரியுது. பட் இது வரைக்கும் ரிசல்ட் வெளியிட்டது இல்லை சாட்டர்டே சண்டேஸில். இந்த டைம் ரிசல்ட் வெளியிட்டால் ஆச்சரியம் பட வேண்டியக்கூடிய விஷயம் தான். எப்படின்னு தெரில. இப்போ 10th பார்த்தீங்கன்னா மே முதல் வாரம்னா எப்படி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாக ரிசல்ட் வெளியிடுறாங்களா, இல்லை எலெக்ஷனுக்கு முடிஞ்சக்கப்புறம் ரிசல்ட் வெளியிடுறாங்களான்னு சொல்லி எதுவுமே தெரியல. ஃபுல்லாமே குழப்பமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை குழப்பத்தை கொஞ்சம் லைட்டாக தெளிவுபடுத்த தான் உங்களை வீடியோ போட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். 10th இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குப்பா. 12th இந்த மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாக இருங்க. கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு அஃபீஸில் வந்துருச்சுன்னா நானே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தெளிவுபடுறதுக்கோசம் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் இதெல்லாம் பார்க்காம கண்டமேனிக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சில பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்கும். ஓகேப்பா, இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச அஃபீஷியல் நியூஸ்ப்பா. ஆல் பாஸ் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. பட் இன்னும் துல்லியமாக நமக்கு தெரியாது. ரிசல்ட் வரப்போ தான் மார்னிங் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ தான் பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துடும். அப்போ நமக்கு ஆஃபீஸாக தெரிய வரும். ஓகேவா? நம்ம இந்த சேனலையும் சரி, நம்மளுடைய செகண்ட் சேனலையும் சரி, கண்டிப்பாக லைவ் இருக்கும். ரிசல்ட் செக்கிங் லைவ். ஓகேங்களா? கண்டிப்பாக ரிசல்ட் செக்கிங் அப்போ லைவ் போடுவேன். ஸோ அப்பப்போ அப்டேட்ஸ் வர அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஓகேவா? இப்போதைக்கு அஃபீஷியல் ரிசல்ட் டேட் இன்னும் ஆஃபீஸில் வெளி வரல. இப்போதைக்கு மே முதல் வாரம் 10th சொல்லியிருக்காங்க. 12th பொறுத்த வரைக்கும் மே 8 சொல்லியிருக்காங்க. 10th ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே 20 சொல்லியிருந்தாங்க. இப்போ பரவாயில்ல, அதாவது தள்ளி போட்டு இப்போ மே முதல் வாரம்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா மே 20 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாலியாக இருங்க, பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் வரும். உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணால் நான் இருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ரிசல்ட் சப்போஸ் உங்களுக்கு ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதுவே நான் வீடியோ போட மாட்டேன். ஓகேவா? நிறைய பேர் வீடியோ போட்டாலே பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோ அதனால தான் போடவே இல்லை. இந்த ஒரு வாரமாக 4 நாள் ஆச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ஆஃபீஸில் வீடியோ வந்தால் மட்டும் தான் நான் வீடியோ போடுவேன். ஓகேவா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பயும் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் அந்த காலேஜ் பற்றின லிங்க் இருக்குது. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களே உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. எந்த காலேஜ் சேரலாம், என்ன கேம்பஸை சேரலாம், பிடெக்கு அதேமாதிரி பிஇ சிஎஸ்சினா உங்களுக்கு சீட்ஸாக ஃபுல் ஆகிட்டே இருக்குது. ஸோ அட்மிஷன்ஸ்க்கு அந்த ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களே உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, அதே மாதிரி யாருக்கெல்லாம் லைவ் வேணுமோ லைவ்னு கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே சின்ன குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.